அத்தை வாங்கத்த. என்ன இந்த ஆளையே காணும், பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க இந்த உள்ள. இல்ல கண்ணு, வேலையே சரியா இருச்சு கண்ணு. சரி அப்படியே பையனையும் பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தாங்க. துணி எடுத்துங்க, பார்க்கணும் நல்லா இருக்கு. சரி இந்த உட்காருங்க, நான் டீ வச்சு எடுத்துட்டு வரேன். ஏன்கிட்ட துணியெல்லாம் எடுத்து காசு வேஸ்ட் பண்ணிருக்கீங்க? துணி என்ன இல்லாமையா இருக்கு, பீரோவே பத்த மாட்டேங்குது. சரி அப்படி என்னதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு பாக்குறேன். இது என்னது தைக்கிற சட்டையா இருக்கு? அவர் எந்த காலத்துல இருந்து தைக்கிற சட்டையெல்லாம் போட்டிருக்காரு? அவரு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் தானே போட்டுட்டு இருக்காரு. சரி விடுங்க, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துட்றேன். இது யாருக்கு? நம்ம வீட்டுல எங்கத்த பிறந்த குழந்தை இருக்கு? இது உங்க பேரனுக்கு பத்தவே பத்தாது. இவ்வளோன்னு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. சரி விடுங்க, பக்கத்து வீட்டு பிள்ளை கொடுத்துறேன். இது என்னது இந்த கலர்ல எடுத்திருக்கீங்க? நான் என்ன மாரியம்மனுக்கு மாலையா போட்டிருக்கேன்? இதை நான் கட்டிட்டு போனா வெளியே என்ன நினைப்பாங்க? இங்க பாருடி, நானும் பார்த்து நின்றுட்டு இருக்கேன். நான் வந்தது கூட தெரியாம எங்க அம்மா எடுத்து துணி 1000 கூட சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. உனக்கு என்னடி தெரியும் எங்க அம்மாவை பத்தி? ஒவ்வொரு நாளும் உட்காந்து இடுப்பு நோவு பூ கட்டி ஒவ்வொரு வகையும் சேர்த்து வச்சு பையன் வீட்டுக்கு வரமே சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துணி எடுத்து வந்து கொடுத்தா நீ ரொம்ப லொல்லு பேசிட்டு உட்காந்துருக்குற. இத்தனை வருஷமா பெத்து வளர்த்தி ஆளாக்குன அவங்களுக்கு தெரியாது நான் ஏதோ போடுவேன் போட மாட்டான்னு. நீங்க தைச்சு போடுற துணி போட மாட்டீங்கன்னு தாங்க சொன்னேன். நீ ஏமா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நீ பழைய துணி வாங்கி கொடுத்தா நான் போடுவோம்மா. என்னென்னமோ நடக்கிறம்மா, கண்டதெல்லாம் கனவாகி போயிடுமா.